ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டி அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய எக் புர்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஃப்ரைங் பேனை ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அந்த கடுகு ஆப்ஷனல் தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி பவுடர். அந்த மசாலாவை நல்லா தக்காளியில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பேனை ஒரு லிட் போட்டு மூடி வச்சு இந்த தக்காளியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த முட்டையை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறணும். 2 நிமிஷம் கழித்து கரண்டி வச்சு நல்லா ஒரு சைடாக ஃபுல்லாக இப்படி எடுத்து விட்டு நல்லா கலந்து விடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். இப்படி எல்லா சைடும் நல்லா எடுத்து விட்டு கலந்து விடணும். அதுலேயே அந்த முட்டை நல்லா வெந்துடும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த முட்டை நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.